தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் புதூர் காந்திபுரம் பகுதியில் சோஃபா தயாரிப்பு நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கும் முயற்சியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோஃபா குடோனில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சோஃபாக்கள் இந்த தீ விபத்தில் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்திருக்கின்றன. மதுரை புதூர் காந்திபுரம் பகுதியில் சோஃபா கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தின் காரணமாக பொருட்கள் எரிந்து சேதமாகி இருக்கின்றன. தீ அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கும் மளமளவன பரவிய நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் புதூர் காந்திபுரம் பகுதியில் சோஃபா தயாரிப்பு நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். இந்த தீ விபத்து காரணமாக அருகில் உள்ள வீடுகளுக்கும் இந்த தீ பரவி உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா? இது குறித்தான விரிவான தகவல். மதுரையைச் சேர்ந்த ஐயர் பங்களா பகுதியைச் சேர்ந்த அம்சத் கான் என்பவருக்கு சொந்தமான சோஃபா தயாரிக்கும் ஒரு நிறுவனமானது புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய காந்திபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அந்த நிறுவனத்திற்கு விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே அங்கே தயாரித்து வைக்கப்பட்ட சோஃபாக்கள், அதே போன்று அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சுகள், அதே போன்று அந்த சோஃபாக்களுக்காக அந்த சொல்யூஷன் உள்ளிட்டவைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் சரியாக இரவு 7 மணி அளவிற்காக மதுரை முழுவதிலுமாகவே மழை பெய்வதற்கான அறிகுறி தென்பட்ட நிலையில் அப்போது மின்னல் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் தான் மின்னல் அந்த நிறுவனத்தில் சோஃபா தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் விழுந்த நிலையில் அங்கு தாக்கம் ஏற்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த சோஃபா பஞ்சுகளில் தீ பிடிக்க தொடங்கி இருக்கிறது. முன்னதாக அந்த மின்னல் தாக்கியதன் காரணமாக ஏசி கம்ப்ரஸர் வெடித்து சிதறி இருக்கிறது. அதிலிருந்து தொடர்ந்து தீயானது பரவ தொடங்கிய நிலையில் அடுத்தடுத்து அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோஃபாக்கள் முழுவதுமாக தீ பரவியதால் வானுயர அளவிற்கு தொடர்ந்து தீயானது பரவ தொடங்கியது. இதனை அடுத்தாக அந்த நிறுவனத்தின் அருகே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வீடுகளிலும் சிறிதளவுக்காக தீ பரவ தொடங்கிய நிலையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த கல்லாகுளம் தீயணைப்பு துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு தற்பொழுது தீயை ஒரு 90% அணைக்கும் பணிகளை முழுவதுமாக முடக்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் புதூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த தீ விபத்து காரணமாக அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அனைவரும் வீட்டிலிருந்து அவசர அவசரமாக வெளியே வந்த நிலையில் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த தீ விபத்து நடைபெற்றக்கூடிய பகுதிக்கு பொதுமக்களை அனுமதிக்காமல் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.